ஹாய் எவ்ரிவன். டிஎன்டிஇடியில் முக்கியமாக கேட்கப்படுகின்ற ஒரு சிலபஸ் என்ன அப்படின்னா வட்டகோண பகுதி. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற சிலபஸ் தான். இதில் A to Z நம்ம எல்லா கணக்கையும் பார்த்துடுறோம். இந்த வீடியோவில் எல்லா மாடல் கணக்கையும் போட்டுடுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்காது. நீங்கள் ஒரு நோட்டில் இதை மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, வட்டகோண பகுதினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தின் மையம் இங்கே இருக்குது. இந்த மையத்தின் வழியாக வட்டத்தை இப்படி வெட்டுறோம். அதாவது ஒரு பீஸா துண்டு போல் வெட்டுறோம் இல்லையா? இந்த பார்ட் இப்படி வெட்டி எடுக்கப்படுகின்ற பார்ட்டு தான் வட்டகோண பகுதி. செக்டார் ஆஃப் அ சர்க்கிள், மையத்தை ஓன்னு வச்சுக்குவோம். ஸோ இதில் என்ன சார் முக்கியம்னா, மையம் வழியாக ஆரப்போக்கில் தான் வெட்ட வேண்டும் சார். இதுவே பிஸ்கட்டை ஒரு ஓரமாக இப்படி உடைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன்று உருவாது இல்லையா? இதற்கு பெயர் வட்டகோண பகுதியா? கிடையாது. இதுக்கு பேர் வட்டத்துண்டுன்னு பெயர். ஸோ மையத்தின் வழியாக வெட்டப்படுகின்ற துண்டு தான் வட்டகோண பகுதி. இது ஆரம், இதுவும் ஆரம். சார் இந்த வளைவான பகுதி இருக்கு, இது என்ன அப்படின்னா வட்ட வில்லின் நீளம். இதோ இருக்கு பாருங்க, இந்த ஆர்க் இருக்கு பாருங்க, இதுக்கு பெயர் வட்ட வில்லுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய நீளம் L என குறிப்போம். அடுத்து மைய கோணம். இந்த ரெண்டு ஆரத்துக்கும் நடுவில் இருக்கிற கோணத்தை தீட்டா, மைய கோணம் என்று குறிப்போம். ஸோ இப்போ எல்லாம் புரிஞ்சுதுங்களா? முதல் கேள்வி, ஒரு வட்டகோண பகுதியின் மைய கோணம் 60 டிகிரி தீட்டா கொடுத்துட்டாங்க எனில் அது முழு வட்டத்தில் எவ்வளவு பகுதி? ஸோ ஒரு வட்டத்தில், முழு வட்டத்தில் மையத்தை சுற்றி அமையும் கோணம் 360 டிகிரி. மையத்தை சுற்றி அமைகிற கோணம் 360 டிகிரி. அதில் இவங்க வெட்டி எடுத்தது 60 டிகிரி. அப்போ இது எவ்வளவு பங்குன்னா 360இல் 60 டிகிரி என்ன பங்கு? ஸோ அடித்தோம்னா 0 0 கேன்சல் ஆகிடுது. 1 6 6 36, 1/6. 6இல் ஒரு பங்கு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, வட்டகோண பகுதியின் பரப்பளவு காணும் வாய்ப்பாடு தீட்டா பாகையில். பாகைனா டிகிரியில் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன வாய்ப்பாடுனா, பரப்பளவுக்கு தீட்டா பை 360 × πr². வட்டத்தின் பரப்பளவு என்ன? πr². ஓகேங்களா? மொத்தம் 360 டிகிரி. மைய கோணம் என்னவோ அதை மேலே போட்டுருங்க. அதுதான் வட்டகோண பகுதியின் பரப்பளவு. அல்லது இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மூணாவது கேள்வி, 90 டிகிரி மைய கோணம் உள்ள வட்டகோண பகுதி முழு வட்டத்தில் எவ்வளவு? ஸோ மொத்தத்தில் 360, அதில் 90 டிகிரி போட்டோம்னா 1/4ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த வீடியோ முதல்ல எளிமையான கணக்குகளில் ஆரம்பித்து போக போக கணிதத்தன்மை அதிகமான கணக்குகளில் போகும். அதனால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தில் 360 டிகிரி மைய கோணமுள்ள வட்டகோண பகுதியின் பரப்பளவு எவ்வளவு? ஸோ ஆரம் கொடுத்துருக்காங்க, மைய கோணம் தீட்டா கொடுத்துருக்காங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா A = தீட்டா பை 360 × πr². ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தீட்டாவுக்கு 360 கணக்கில் கொடுத்துருக்காங்க. பை ஃபார்முலா படி 360. பை அப்படியே வச்சுக்கிறோம், ஏன்னா ஆன்சரில் தான் பை இருக்குல்ல. ஆரம் 5 சென்டிமீட்டர், நம்ம r²ன்றதால 5 × 5ன்னு போட்டுடுறோம். இதை நாம் கேன்சல் பண்ணுறோம். 360 வந்துடுது. 5 25. இந்த பையை அப்படியே வச்சிங்கன்னா 25 பை என்பது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பாருங்கள், பை × 25ன்னு இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, ஒரு வட்டகோண பகுதியில் வில்லின் நீளம் காணும் சூத்திரம் கேட்டிருக்காங்க. வில்லின் நீளம்னா ஏற்கனவே சொன்னேன், இது பரிதி. அந்த வட்டகோண பகுதியில் அமையும் பரிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வட்டத்தின் விளிம்பு. இந்த நீளம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா தீட்டா பை 360 × 2πr. பாருங்க, இது சுற்ற
சுற்றளவில் ஒரு பகுதி. கரெக்டுங்களா? சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. அதில் 360 மொத்தத்தை கீழே போடுங்க, தீட்டாவை மேலே போடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி கூட நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய பேர் ஃபார்முலா இல்லாமல் கணக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த கேள்விக்கு ஃபார்முலா தெரியலன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? சரி, ஃபார்முலான்றது என்ன? ஒரு கணக்கை எளிமையாக போடுறதுக்கு கொண்டு வர்றது தான் ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலாவை படிக்காமல் எப்படி எளிமையாக போட முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ ஃபார்முலா எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது கடைசி நேரத்தில் ஃபார்முலா இல்லாமல் போனீங்கன்னா கேட்கப்படுகின்ற கேள்வி கொஞ்சம் ட்விஸ்ட் ஆனால் கூட உங்களுக்கு ஃப்ளாப் ஆகிடும். அடுத்த கேள்வி, 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தில் ஆரம் கொடுத்துட்டாங்க. 45 டிகிரி தீட்டா = 45 டிகிரி மைய கோணம் கொடுத்துட்டாங்க. வட்டகோண பகுதியின் பரப்பளவு காண்க. பரப்பளவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. A = θ/360 × 2πr πr². சொல்லுங்கள் பாப்பா. வெரி குட். πr² தான் வரும். ஏன்னா வட்டத்தின் பரப்பளவு πr². வில்லின் நீளமாக இருந்தால் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr போடுங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 45/360 இன்ட்டு பை என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 3.14 அவங்களே கொடுத்துட்டாங்க. 3.14. சப்போஸ் கொடுக்கலன்னா பை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, வட்டத்தின் ஆரம் 7 மடங்காக இருந்தால் 22/7ன்னு வச்சுக்குங்க. சப்போஸ் அது 7 மடங்கு இல்லை, வேறு நம்பர் அப்படின்னா 3.14ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கணக்கு போடுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். r² என்பது 8 × 8. அடிப்போம்மா. ஒரு 9 45 4 9 36 பக்கத்தில் 0. 1 5 5 8 5 40. இந்த 8 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 8ஐயும் 3.14ஐயும் பெருக்கினா போதும். That is equal to 25.12 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னே ஒரு மிக முக்கியமான தகவல் சொல்லிடுறேன். இது என்னன்னா, TNTET தேர்வுக்கு நாம் டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம் SR அகாடமியின் சார்பாக. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிலபஸ், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் ரொம்ப பெருசு. இதை கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு 2 தேர்வுகள் வைக்கிறோம். மொத்தமாக எக்ஸாமுக்கு முன்னாடி 23 தேர்வுகள் வைக்கிறோம். அதில் கடைசி 3 தேர்வு ஃபுல் சிலபஸ். ஸோ நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்கணும். சார் புக்கு எதை சார் படிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கூல் புக் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். சிலபஸ் இந்தந்த பாடங்கள் என்பதை நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுறோம். அதனால் அதை நல்லா படிச்சுட்டு நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது தான். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். 8வது கேள்வி, 14 சென்டிமீட்டர் உள்ள ஆரத்தில் r = 14. பாருங்கள், இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 7. ஓகேவா? அப்போ π = 22/7 தான் நம்ம வச்சுக்க போகிறோம். 90 டிகிரி மைய கோணம் தீட்டா = 90 டிகிரி அப்படின்னா பரப்பளவு A = ஃபார்முலாவை எழுதிடுறேன். θ/360 × πr². தீட்டா 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பைக்கு பதிலாக 22/7. r² ஆரம் 14. ஸோ இதை நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிந்தது. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 1 9 is 9, 4 9s are 36. அகைன் பாருங்கள், 1 2 2 2s are 4. இந்த 2வையும் இந்த 7ஐயும் 7 டைம்ஸ் போட்டுடலாம். இப்போ 22 × 7 154 சதுர சென்டிமீட்டர். 154 சதுர சென்டிமீட்டர் என்பது தான் சரி. அடுத்த கேள்வி, 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள r = 10. இது 7 மடங்கு அல்ல. அப்போ π = 3.14ன்னு நீங்கள் வச்சுக்க வேண்டியது தான். கணக்கில் கொடுக்கலனாலும் நீங்கள் அப்படி தான் வச்சுக்கணும்.
வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் L கொடுத்துருக்காங்க. மைய கோணம் தீட்டா கண்டுபிடிக்கணும். என்ன சார் பண்ணுறது? வில்லின் நீளத்துக்கு முதல்ல ஃபார்முலா எழுதுங்க. தீட்டா பை 360 இன்ட்டு பையா ஸ்கொயரா 2πrஆ? வில்லின் நீளம்னா 2πr. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்லுக்கு பதிலாக 15.7 இஸ் ஈக்குவல் டு தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14, ஆரம் 10 சென்டிமீட்டர். முதல்ல என்ன ஆக போகுது? 0வும் கேன்சல் ஆகிடும். அடுத்து இதையும் அடிச்சிடலாம். இது இந்த பக்கம் போனால் டிவிஷன் ஆகும் இல்லையா, அதனால் அடிச்சிடுறோம். இதை 5ஆல் பெருக்குனா சரியாக 15.7 வருது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2ஐ 36ஆல் அடித்தோம்னா 18 வரும். இப்போ தீட்டா டிகிரி மட்டும்தான் நமக்கு வேணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இந்த 18 அந்த பக்கம் போகுது இன்ட்டு 18. அப்போ 5 18 90 டிகிரி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 10வது கணக்கு கொடுத்துருக்கோம். இது என்ன சார் அப்படின்னா, ஏற்கனவே இது மாதிரி கணக்கு போட்டிருக்கோம். அதனால் இதை உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்துட்றேன். இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். 11வது கேள்வி. ஒரு வட்டகோண பகுதியின் பரப்பளவு A கொடுத்துருக்காங்க. A ஃபார் ஏரியா. ஆரம் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்தா மைய கோணம் தீட்டாவை கண்டுபிடிங்க. ஸோ ஃபார்முலாவை கடகடன் எழுதிட்டா போதும். ஃபஸ்ட்டு நாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஆன்சர் வந்துவிடும். ஸோ இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பை என்பது 3.14. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 100. தீட்டா என்பது என்ன கண்டுபிடிக்க போகிறோம். பை 360 3.14. ஆரம் 10 பெருக்கல் 10. ஓகேவா? பை 100 இல்லையா? இந்த 100 நம்ம அடிச்சிடுவோம். 100 கேன்சல் ஆகிடுது. இப்போ என்னென்னா நிற்கிது அப்படின்னா 3.14 இது நிற்கிது. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 3.14. இதை நாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருகணும். ஏன் சார் பெருகணும் அப்படின்னா, புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கங்கள் இருக்குது. 2 இலக்கங்கள் கொண்ட 0வை மேலேயும் கீழேயும் பெருக்கினா நமக்கு 36 3 தடவை 0 பை 314ன்னு வருது. இதை நாம் வகுத்து பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு வகுத்தல் தெரியுன்றதால நான் இதை நிறுத்திக்கிறேன். ஸோ ஆப்ஷன் பி 114.6 தான் சரியான விடை. 12வது கேள்வி. 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் L கொடுத்துட்டாங்க. அப்புறம் பையோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. மைய கோணம் கண்டுபிடிங்க. ஸோ நம்ம L இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தீட்டா கண்டுபிடித்து விடலாம். ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்றத நீங்களே எனக்கு கண்டுபிடித்து சொல்லவும். கமெண்டில் மறக்காமல் பண்ணுங்கள். என்ன ஆப்ஷன்? கொஷின் நம்பரை போட்டு ஆப்ஷன் என்னன்னு எழுதுங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகுறீங்க, கரெக்டாக கவனிச்சிட்டு வரீங்களான்றதுக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. 14வது கேள்வி. இரு வட்டகோண பகுதிகளின் ஆரங்களின் விகிதம் 3:4 கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம இதை R1 R2ன்னு வச்சுக்குவோம். ஏன்னா 2 வட்டகோண பகுதி இருக்குது. அதில் முதல் வட்டகோண பகுதியின் ஆரமும் 2வது வட்டகோண பகுதியின் ஆரமும் 3:4. அதே போல் மைய கோணங்களின் விகிதம் θ1 θ2 இது 2:3 என்ற விதத்தில் இருந்தால் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது இந்த கணக்கு நம்ம A1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவை மட்டும் எழுதுகிறேன். θ1 பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பை அப்படியே போடுங்க. R1 ஸ்கொயர் இல்லையா? இப்போ பாருங்கள், θ1 பை 360 பை அப்படியே போட்டோம். R1 என்ன? 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க இதுக்கு மேலே. அடுத்தது A2 இஸ் ஈக்குவல் டு θ2 பை 360 இன்ட்டு பை R2 ஸ்கொயர்.
which is equal to theta 2 by 360 into pi into R2 என்ன 4 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 16. இப்போ A1 by A2 அதுதான் கேட்குறாங்க இல்லையா, பரப்பளவுகளின் விகிதம். ஸோ இது பை இது. ஓகே, 360யும் 360யும் கேன்சல் ஆயிடுது, பையும் கேன்சல் ஆயிடுது. தீட்டா 1 by தீட்டா 2 இன்ட்டு 9/16 வருது. தீட்டா 1 என்ன 2ன்னு சொல்லிட்டாங்க, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2/3 theta 1 by theta 2 is equal to 2/3 into 9/16. அடிப்போமா, 3 9, 1 2 8 2 16, 3/8ன்னு வருது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணக்குகள் அடுத்தடுத்த கணக்குகள் போக போக கடினத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அடுத்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேண்டுமா. 12 கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ மேத்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்த டிஎன்டிஇடி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 12 கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இது வேணும்னாலும், இல்லை சார் எனக்கு புக்காக வேணும் சார், பிடிஎஃப் செட் ஆகாது சார்ன்றவங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் மெட்டீரியல் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சைக்காலஜி, சோஷியல் சயின்ஸ், சயின்ஸு இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஃபுல் மெட்டீரியல் புக்காகவே இருக்குது. அது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 15வது கேள்வி, ஒரு வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் L கொடுத்துட்டாங்க, ஆரம் 14ன்னு கொடுத்துட்டாங்க. அதன் பரப்பளவு என்ன? இப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு. A is equal to LR/2. சார் இவ்வளோ நேரம் தீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர்னு சொன்னீங்களே, அது போடக்கூடாதா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க. வில்லின் நீளம் கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா தான் போடணும், அதுதான் ஈஸி. சிலர் என்ன பண்ணுவீங்க, வில்லின் நீளத்தில் ஆரை சப்ஸ்டியூட் பண்ணி தீட்டாவை கண்டுபிடிச்சி அந்த தீட்டாவையும் ஆரையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். LR/2 ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நமக்கு பையோட வேல்யூவே தேவையில்லை, இவங்க சும்மா கொடுத்து நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க. இப்போ எல்லோட வேல்யூ 22, ஆரோட வேல்யூ 14 டிவைடட் பை 2 அடித்தோம்னா 11, 14 பிறகுனா 154. ஸோ ஆப்ஷன் பி தான் சரி. வட்டம் சம்பந்தமான நிறைய கணக்குகளில் இந்த 154 என்ற ஆன்சர் தான் வருது. நீங்கள் நிறைய கணக்கு செக் பண்ணி பாருங்கள், வட்டம் தொடர்பாக இருந்தால் 154 வருது. 16வது கேள்வி, ஒரு வட்டக்கோண பகுதியின் மைய கோணம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணுமா, ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா இதுக்கு என்ன அப்படின்னா தீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர். இங்கே வில்லின் நீளம் கேட்கல, அதனால் இந்த ஃபார்முலாவை எழுதிட்டேன். ஸோ மையக்கோணம் 30/360 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஆரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு பரப்பளவு என்னது இங்கே தானே கொடுத்தாங்க 9.42. இப்போ இது 0 0 கேன்சல் பண்ணுவோமா, 1 3 3 12 3 36. ஓகேவா, இப்போ இதையெல்லாம் அடிச்சுன்னு இருக்காதிங்க, அது பெருசாக போகும். இதையும் அடித்து பாருங்களேன், இதை 3ஆல் பெருக்குனிங்கன்னா இது வந்துடும். அப்போ இது 1 இது 3. ஓகேவா, இப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 பெருக்கல் 12. இந்த 12 அந்த பக்கம் போகும்போது பெருக்கலாக மாறுது, அப்போ 36ன்னு வருது. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன, ரூட் ஆஃப் 36. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 6. 6 36. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். 17வது கேள்வி ரொம்ப முக்கியம். ஒரு வட்டகோண பகுதியில் வில்லின் நீளமும் அதே வட்டத்தில் 60 டிகிரி மைய கோணமுடைய வில்லின் நீளத்தை விட 2 மடங்கு எனில் அதன் மைய கோணம் என்ன? ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வட்டம் இருக்குது, அதில் இங்கே ஒரு பீஸாவை கட் பண்ணுறாங்க,
அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்னொரு பீஸாவை கட் பண்ணுறாங்க. இது வந்து பீஸா, இது 2வது பீஸா அப்படி வச்சுக்கிறோம். அதுதான் இந்த வில்லின் நீளம் இருக்கு இல்லையா, இது இந்த வில்லின் நீளத்தை போல் 2 மடங்கு. இதை நம்ம L1ன்னு வச்சுக்குவோம். L1 எப்படிப்பட்டதுன்னா L2வை விட 2 மடங்கு. இப்போ இது θ2 எப்படின்னா 60 டிகிரிக்கு தானே L2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை θ2ன்னு வச்சுக்கிறோம். θ1ஓட மதிப்பு என்ன, அவ்வளோதான். நம்ம L1 = 2L2ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ θ1 = 2θ2. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு, இதை பாருங்க, இது ஃபார்முலா. வில்லின் நீளம் எப்படி 2 மடங்கா, அதே மாதிரி மைய கோணமும் 2 மடங்கு ஆகும். இங்கே L2 L1 மாறுதுன்னா இங்கே 60 120 மாறும். அவ்வளோதான், 120 டிகிரி. செமையாக இருக்க. அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும், கணக்கீடு தேவையில்லை. 18வது கேள்வி. 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டகோண பகுதியின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சார், வட்டகோண பகுதியின் சுற்றளவு என்ன சொல்லித்தரலையே, அதுக்கு தானே இந்த கணக்கு போடுறோம். வில்லின் நீளம் + 2r சுற்றளவு என்பது 20 சென்டிமீட்டர். சுற்றளவு C = 20 சென்டிமீட்டர். அப்படின்னா அதனுடைய பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது LA வில்லின் நீளத்தையும் 2 ஆரங்களையும் கூட்டினால் முழு சுற்றளவு கிடைக்கும். அப்போ சுற்றளவு C = L + 2rன்னு வருது. அதனுடைய மதிப்பு 20ன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. வில்லின் நீளம் கொடுத்துருக்காங்களா, இல்லை, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ R கொடுத்துருக்காங்க. ஸோ L + 2r என்பது 12 = 20. L = என்னது, 8. L = 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். A = LR/2 which is equal to Lக்கு பதிலாக 8, Rக்கு பதிலாக 6/2, 4. 4R 24 சதுர சென்டிமீட்டர். கவனிங்க, ஆப்ஷன் சி. இதில் தீட்டாவுக்கும் அவசியம் இல்லை, பைக்கும் அவசியம் இல்லை. அதனால் ஸோ இதில் பாருங்கள், குழப்புற மாதிரி இருக்கும் ஆப்ஷனு. இதுதான் சரியான விடை. இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அப்ளாஸ். இன்னும் 2 கணக்கு தான் இருக்குது, பார்த்துடலாம். ஒரு வட்டகோண பகுதியின் பரப்பளவு A கொடுத்துருக்காங்க. வில்லின் நீளம் L கொடுத்துருக்காங்க. ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். LR/2 = A. ஸோ Lக்கு பதிலாக 20ன்னு போடுங்க, ஆரத்தை 6ன்னு போடுங்க, /2 = 150. அடிச்சிட்டோமா? 10. 0வும் 0வும் கேன்சல் ஆகிடுது. R = 15. ஆப்ஷன் சி சரியான விடை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் இது தேவைப்படும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 20. 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் L = π சென்டிமீட்டர் எனில் மைய கோணம் ரேடியனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ L = θ/360 × 2πr. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். L வந்து பையன்னு கொடுத்துருக்காங்க, தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். 360 போட்டாச்சு, × 2πr. ஆரம் கொடுத்துருக்காங்களா, 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆரத்துக்கு பதிலாக 4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பையும் கேன்சல் ஆகிடுச்சு. 1 2 180, 1 நாள் 4, 4 நாள் 16, 5 நாள் 20. ஸோ நம்ம தீட்டா = 45 டிகிரின்னு இருக்குது. ஸோ இங்கே கணக்கு ரேடியனில் விடை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியன் அப்படின்றது தீட்டாவும் கோணத்தை அளக்கின்ற 2 வெவ்வேறு அளவைகள். மீட்டர்னு சொல்கிறோம், கிலோமீட்டர்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி. அதாவது பை என்பது ரேடியனை குறிக்கும். பை என்பது 180 டிகிரி. அப்போ π/2 அப்படின்னா அதில் பாதி 90 டிகிரி.
π/4 அப்படின்னா 45 டிகிரி. ஸோ விடை 45, அதனால் π/4 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ π/4. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஎன்டிஇடி சம்மந்தமாக நாம் போட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இலவசமாகவே அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்யூ.